வணக்கம். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவர்கிட்ட சொந்தமாக ஒரு இடம், அந்த இடத்த உழுறதுக்கு சொந்தமாக ஒரு ஏர், 2 மாடு, அப்புறம் ஒரு கிணறு. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவர் ரொம்ப அற்புதமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். இவருடைய அந்த வாழ்க்கை முறையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா இன்எஃபிஷியன்சி இருந்துச்சு. அதாவது அந்த இடத்த உழணும் இல்லையா, அந்த ஏரை வச்சு உழணும், அந்த மாடை வச்சுக்கிட்டு. அப்படி உழுறதுக்கு மொத்தமாக ஒரு 2லேருந்து 3 நாள் ஆச்சு. இப்படியே தான் அவர் லைஃப் போயிட்டுருக்கு. அப்போ திடீர்னு நீ ஏன் மாடை வச்சு ஏறு விழுந்துட்டுருக்க, டிராக்டர் வந்துருச்சு, டிராக்டரை நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கிட்ட சொன்ன விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீ 3 நாளில் பண்ணுற விஷயத்த ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம் டிராக்டரை வச்சேன்னா அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மாட்டு வச்சுக்கிட்டு ஏர் விடுறதுக்கு பதிலாக அந்த டிராக்டரை வச்சுக்கிட்டு பண்ணார். அவங்க சொன்ன மாதிரியே ஒரு 3 நாளில் பண்ணுற விஷயம் ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு. இது நல்லா இருக்கே அப்படின்ட்டுன்னு அதுக்கப்பத்துலேருந்து எப்போவுமே அவர் டிராக்டரில் விழ ஆரம்பிச்சிட்டார். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தார், அந்த மாடுக்கு எந்த யூஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, எந்த யூஸும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாடை விற்றுட்டார். மாடு இல்லாமல் ஏர் என்ன பண்ணும், அந்த ஏரியையும் விற்றுட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிராக்டரை வச்சு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்படியே அவர் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து அந்த டிராக்டருடைய வாடகை ரேட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. முன்னாடி அவருடைய இடத்துக்கு அந்த நிலத்தில் ஏதாவது எரு போடணும் அப்படின்னா அவர் மாடு வச்சுருந்தார் இல்லையா, அந்த மாட்டோட சாணத்தை போட்டுட்டு இருந்தார். இப்போ அவர்கிட்ட மாடு இல்லை. ஸோ இப்போ அந்த ஏதாவது எரு போடணும். என்ன பண்ணார், வெளியிலேருந்து ஃபெர்டிலைசர் வாங்க ஆரம்பித்தார். ஃபெர்டிலைசர் வாங்கி போடுறாரு, அப்புறம் டிராக்டரை யூஸ் பண்ணுறாரு. அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய செலவுகள் முன்னாடி பார்த்திங்கன்னா அவருக்கு செலவுன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நிலத்தையும் மண்ணையும் மட்டும் நம்பியிருந்தார். அந்த டிராக்டரை நம்பியிருக்காரு, ஃபெர்டிலைசரை நம்பியிருக்காரு. அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா இந்த செலவுகள்லாம் அதிகமாக எதுக்கு விவசாயம் பண்ணிட்டு பெருசாக ப்ராஃபிட் இல்லை அப்படின்ட்டுன்னு அந்த இடத்தையும் விற்றுட்டு போயிட்டார். இந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் நம்ம மனுஷங்க ஆதி காலத்துலேருந்தே நம்மளுடைய வாழ்க்கை முறையை இன்னும் எஃபிஷியண்ட்டாக எப்படி ஆக்குறதுன்னு நிறையா டூல்ஸை லைஃப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அந்த டூல்ஸ் தப்பாக ரைட்டா அப்படிங்கிற ஆங்கிளில் நான் பேச வரல இங்கே. இது நம்மளுடைய ஒரு எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். இந்த ஒரு எவல்யூஷனில் நம்ம நிறையா டூல்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். வீல் கண்டுபிடிச்சதுலேருந்து எக்கச்சக்கமான டூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த டூல்ஸ் மூலயமா நம்மளோட வாழ்க்கை முறை வேறு விதமாக மாறியிருக்கு. அது முன்னேற்றமாக இல்லையான்னு சொல்கிறது ஒவ்வொருத்தவங்க மாறுபடும். இந்த விவசாயியோடைய கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் பாட்ட நிம்மதியாக சந்தோஷமாக எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லாமல் தான் உண்டு தன்னுடைய பொருள் உண்டு அப்படின்னு யாரை நம்பியும் வெறும் வானத்தையும் மண்ணையும் மட்டும் நம்பி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு, அந்த டூல்ஸ் அவர் போனதுனால கடைசியில் விவசாயத்தை விட்டே போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அகைன் இது தப்பாக ரைட்டா அந்த கேள்விக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். அவர் ஒரு சுயமாக இருந்த ஒரு விஷயம் இந்த டூல்ஸ் கொண்டு வந்ததுனால ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவர் அந்த தொழிலை விட்டே போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ இந்த எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு விஷயமும் அதோடைய நெட் கெயின் என்ன, அதாவது இமீடியட் கெயின்னு ஒன்று இருக்குது. சில விஷயங்கள் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெட் கெயின், ஓவரால் நெட் கெயின் இந்த விவசாயியோட கதையில் பார்த்திங்கன்னா 0, இன்னும் மைனஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே, முன்னாடி அவர் அழகாக சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருந்த விஷயம் அவர் வேலையை விட்டே அந்த தொழிலை விட்டே போகிற அளவுக்கு மாற்றிடுச்சு. இந்த கதையில் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வந்த ஃபேக்டர்ஸ், அந்த டிராக்டரோடைய பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, ஊரில் எல்லாருக்கிட்டையுமே டிராக்டர் இருக்காது. ஒரு பர்டிகுலராக ஒரு 2-3 பேர் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடுச்சு, அந்த 2-3 பேரும் எல்லா இடத்துலையும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, நீ ஏர் விடுறது வேஸ்ட்டு, டிராக்டரை வச்சு பண்ணு, சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க செல் பண்ண ஆரம்பிப்பாங்க.
அந்த டிராக்டர் இவங்க வாங்க ஆரம்பிக்க உடனே என்ன ஆகும், டிராக்டரோட மேனுஃபேக்சரர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த டிராக்டருடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு விவசாய நிலத்தையே வாங்கி ஃபேக்ட்ரி க்ரியேட் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த மாடை வச்சுக்கிட்டு, மாடுங்கிறது அந்த ஏர் உழுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணல. அதே மாடை வச்சுக்கிட்டு அந்த மாட்டோடைய வேஸ்ட்டை உரமாக்கி அந்த நிலத்தையும் நல்லா சஸ்டெயினபுளாக வச்சுருந்தாங்க. ஏர் இல்லாததுனால மாடு தேவையில்லை, மாடு தேவையில்லாததுனால மாடை விற்க ஆரம்பித்தாங்க. மாடை விற்க ஆரம்பித்ததுனால அந்த சாணம் வந்து கிடைக்காம போயிடுச்சு. அந்த சாணம் இல்லாமல் அந்த நிலம் வந்து தரமாக இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு என்ன கொண்டு வந்தாங்க, ஃபெர்டிலைசர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அகைன் ஃபெர்டிலைசர் யார்கிட்ட இருக்குது, ஒரு சாதாரண மனிதன்கிட்ட இல்லை. அதை மேனுஃபேக்சர் பண்ணணும். அதை எங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வேணும். ஸோ இப்போ நம்ம ஒரு டூல் அப்படின்னு ஒரு சாதாரணமாக பார்த்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளோ அதை சுற்றி ஒரு பெரிய ஈகோசிஸ்டமே இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து ஒரு அழகான ஒரு விஷயமாக சொல்லுவாங்க, செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோம், அதனால் சில இமீடியட்டாக சில கெயின்ஸ் அடைகிறோம். அதை சுற்றி நம்மளோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அதனால் நடக்கிற இந்த செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட், இதை பற்றி நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. அப்படி யோசித்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் மாறும். லைஃப்பில் நம்மளுடைய பிரச்சனையே வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, இமீடியட் கெயின். இப்போ நான் இதை பண்ணால் இது எனக்கு கிடைக்கும். 1 மணி நேரத்தில் பண்ண வேலை 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருது. அரை மணி நேரத்தில் பண்ணுற வேலை 2 செகண்டில் முடியுது. இப்படின்னு எஃபிஷியன்சியை தூக்கி நோக்கி ஓடிட்டே இருக்கும். இது நம்மளோட மனித இயல்பாகவே மாறிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஓடும் பொழுது நம்ம என்னவா ஆகிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளை யாருமே பார்க்குறது கிடையாது. அகெயின் இது தப்பாக ரைட்டாக எனக்கு தெரியாது. நம்ம ஒரு விஷயத்துக்காக சில இசை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி சில விஷயங்களை நம்ம இழந்தாகணும். ஒன்று இழக்காமல் இன்னொன்று பெற முடியாது. எதை இழக்கிறோம், நம்ம அதை யூஸ் பண்ணுறதுனால என்னவா ஆகிறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் இந்த ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிங்க. எந்த டூல் யூஸ் பண்ணாலும் இந்த ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிங்க. நான் சொன்ன இந்த ஒரு கதை ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி மாதிரி தெரியலாம். ஆனால் நீங்கள் வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா நான் சொன்னது வந்து ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு விவசாய மூமெண்ட்டு தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் செட்டப்பில் நடந்துட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஏஐ. ஓகேவா? ஏஐ நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அது எப்படி டிராக்டர் நல்லதா கெட்டதாங்கிற மாதிரி தான். ஓகே, அகைன் அந்த இடத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. இங்கே நான் என்ன பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா, அது யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம என்னவா ஆகிறோம் அப்படின்னு. எனக்கு இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய நெய்பருடைய டாட்டர் வந்து இப்போ காலேஜில் செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ஒரு பெரிய நல்ல காலேஜ். அந்த நல்ல காலேஜோடைய ஸ்டாஃப் வந்து அந்த டாட்டர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங்லாம் இனிமேல் படிக்காத, கோடிங் படிக்கிறதே வேஸ்ட்டு, எல்லாம் ஏஐ பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு என்டையர் ஜெனரேஷன் ஆஃப் நெக்ஸ்ட் செட் ஆஃப் டெவலப்பர்ஸ் அவங்க எப்படி வளர போகிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய பயம் வந்துடுச்சு. இப்போ அந்த விவசாயத்தோட எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ அவர் வந்து அவரோட ஜென்ரேஷனில் மாடை வச்சுக்கிட்டு ஏறு விழுந்தார். டிராக்டர் வந்ததுனால மாடை விற்றுட்டாங்க, ஏரை விற்றுட்டாங்க. அவருடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாடை வச்சு ஏறு விழலாங்கிறது தெரியும், ஆனால் எப்படின்னு தெரியாது. அவருடைய அதாவது அடுத்த 2வது ஜென்ரேஷனுக்கு மாடை வச்சு ஏறு விழலாமா அப்படிங்கிற ஆஸ்பெக்டே தெரியாமல் போயிடும். 3rd ஜென்ரேஷனுக்கு என்ன ஆகும், டிராக்டரை வச்சு மட்டும்தான் ஏற விழ முடியும் அப்படிங்கிறது ஒரு மாதிரி பணத்தில் பதிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி தான் ஏஐ இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு மாறிட்டுருக்கு. அகைன் இதை நான் தப்பாக ரைட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்குள்ளே நான் போக விரும்பலை. என்ன நடக்குது அப்படிங்கிற ஆங்கிளில் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டூலிங், ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐ டூலிங், அந்த கோடிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நல்ல விதமாக நிறையா டூல்ஸ் வந்துருச்சு. ஆனால் இப்போ அகைன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யார் கையில் இருக்குது? நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேர். ஏன்னா அவனுடைய சாஃப்ட்வேர் எதுவும் வந்து ஃப்ரீ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளில் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இந்த ஏஐ டூலிங்கோடைய டிபெண்டன்சிக்குள்ளார நம்ம எல்லோரும் போயிட்டுருக்கோம்.
ஏஐ இல்லைன்னா நம்மளால் கோட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு உலகத்துக்குள்ளார எல்லாரும் மூவ் ஆகிட்டுருக்கோம். இது எப்படின்னா, டிராக்டர் இல்லாமல் என்னால் ஏர் உழ முடியாது அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ளார போயிட்டுருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா? ஊரில் ஒரு 3-4 பேர் தான் டிராக்டர் வச்சுருப்பாங்க. எதாக இருந்தாலும் அவங்கள டிபெண்டன்ஸ் பண்ணி நம்ம போயிட்டுருப்போம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஏஐ டூலிங் இருக்கு இல்லையா? இதுக்கான ஓப்பன் சோர்ஸ் ஈக்குவலண்ட்டும் இருக்குது. ஆனால் ஓப்பன் சோர்ஸ் டூல் எதுவுமே அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. அட்லீஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த நேரத்தில். அது ரொம்ப பவர்ஃபுல் ஆகணும்னா நீங்கள் நிறையா மணி இன்வெஸ்ட் பண்ணணும். நிறையா மணி இன்வெஸ்ட் பண்ணால் அது ஓப்பன் சோர்ஸாக இருக்கவும் முடியாது. அந்தளவுக்கு ஜெனரஸாக யாரும் பண்ணுறவங்க கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 3-4 பேர்கிட்ட மட்டும்தான் இந்த ஏஐ பவர்ஃபுல்லான டூலிங் இருக்கும். அப்போ எல்லாருமே என்ன ஆகிடும்? அந்த ஏஐ டூலிங்க்கு மாறிடும். இது எப்படி தெரியுமா இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி எந்த நாடு வந்து பெட்ரோலை உற்பத்தி பண்ணுதோ அந்த நாடு தான் இந்த உலகத்தோடைய ஃபினான்ஸையே டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் அதை பற்றி நம்ம உள்ளார போக வேண்டாம். அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் ரியாலிட்டியை பாருங்கள். இப்படி நம்ம ஒரு 3-4 ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் பேக்ட் கம்பெனிஸ் கூட நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓப்பன்ஏஐ, ஆந்த்ரோபிக், இது எந்த கம்பெனி வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லாமே வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டோட மணியில் தான் இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிறது தெரியல. அவங்க பாட்ட மணியை வாரி இறைக்கிறாங்க. கூகுளாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும். நேற்று இந்தியாவில் ஏஐ சமிட் ஆரம்பிச்சது. எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொட்டிக்குமே இது. நான் இது எப்படி தெரியுமா பார்க்குறேன்? நிறையா ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஆங்கிளில் தான் பார்க்குறேன். ஆனால் இந்த ஃபேக்ட்ரிஸ் வர்றதுனால நம்ம என்ன இழக்கிறோம், நம்ம என்னவா மாறிட்டுருக்கோம் எனக்கு தெரியல. அகைன் இது நான் வந்து ஒரு குறையாக இல்லை இப்படி நீங்கள் மாறுங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை நான் உங்களுக்குள்ளார க்ரியேட் பண்ணுறேன். லைஃப்பில் ஒரு பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சாய்ஸஸை மேக் பண்ணுவோம். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த சாய்ஸஸ் நம்மளை மேக் பண்ணும். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ இந்த சாய்ஸஸை நம்ம கேர்ஃபுல்லாக மேக் பண்ணணும். இந்த உலகம் வந்து இன்றைக்கி ஏர் உழுதுட்டு இருக்கிற வெறும் மாடை வச்சுக்கிட்டு ஏர் உழுறவங்கள முட்டாள் மாதிரி பார்க்கும். என்னடா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, எந்த காலத்தில் இருக்க அப்படின்னு கேட்கும். ஆனால் அந்த மாடை வச்சுட்டு ஏர் உழுந்துட்டு இருக்கிற அந்த விவசாயி எந்த டிபெண்டன்சியும் இல்லாமல் சந்தோஷமாக அவரோட நிலத்தை அவர் இழந்துட்டு அவர் பாட்டை வாழ்ந்துட்டுருப்பார். இது அவரோட டெஃபினேஷன் ஆஃப் சந்தோஷம், அவரோட டெஃபினேஷன் ஆஃப் பர்பஸ். உங்களோட டெஃபினேஷன் ஆஃப் சந்தோஷம் என்ன? உங்களுடைய பர்பஸ் என்ன? சும்மா ஏஐ பற்றி இவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, இந்த டூல் யூஸ் பண்ணால் இதாகிடும், அந்த டூல் யூஸ் பண்ணால் வாழ்க்கை சிம்பிளாகிடும் அப்படின்னு. வாழ்க்கை ஆல்ரெடியே சிம்பிளாக தான் இருக்குது. அந்த விவசாயி கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ரொம்ப சிம்பிளாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அவரை காம்ப்ளிகேட் பண்ணது நம்மளுடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுற இந்த டூலிங் தான். நான் அகைன் அதனால் எஃபிஷியன்சி யூஸ் பண்ணுற டூலிங் எல்லாம் தப்பு அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையவே கிடையாது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப சிம்பிள். ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த டூல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்னவா ஆகிட்டுருக்கோம், அதோடைய செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட்ஸ் என்ன, இதோடைய அவேர்னஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா போதும். நான் உங்களை டூல் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. அவேர்னஸோடு அந்த டூலை யூஸ் பண்ணுங்க, இல்லை அவேர்னஸோடு அந்த டூலை யூஸ் பண்ணாமல் இருங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு சின்ன விஷயம். ஆனால் இதுக்கு பின்னாடி இதோடைய பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பெருசு. மைண்ட்ஃபுல்லாக உங்களோட சாய்ஸஸை மேக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மேக் பண்ணுற சாய்ஸ் உங்களை மேக் பண்ணிகிட்ருக்கு.